என்ன தேடி வர என்ன காரணம்? உன்னை தேடி வர என்ன காரணம் என்றால் என்ன காரணம்? உடைய அண்ணனுக்கு ஆபத்து. யாரால் ஆபத்து? காலேஜ் ஆபத்து. அப்படியா? ஆமா. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்வதை போலி செய்தால் உடைய அண்ணனை காப்பாற்றலாம். இல்லையே 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 அண்ணன் அண்ணன் உடைய அண்ணன் அண்ணன் இதே மாதிரி பெருமா தான் இருப்பான். அச்சச்சோ தளபதியாரே, ஏய் நான் என்ன செய்ய வேண்டும் சீக்கிரமாக சொல்லுங்க. அப்படியா? சொல்வதை கொடு. தளபதியாரே, அந்த கலைச்செல்வனை சும்மாவே விடக்கூடாது. அவனுக்கு எவ்வளவு ஆணவன் நெஞ்செழுத்திருந்தா அரண்மனைக்கே நீதி கேட்க வந்திருப்பான். உண்மையாகத்தான் தளபதியாரே, நீங்க சொல்றத நான் சிறப்பா முடித்து காட்டுறேன். இதில் ஆபத்து எதுவும் வந்து விடாது. எந்த ஆபத்து உனக்கு நேரிடவே இருக்காது. நீங்கள் என் பக்கத்திலே இருந்தால் இதை கச்சிதமா நான் செய்து முடிக்கிறேங்க. என்ன நம்பு, உனக்கு வராது எப்போதுமே வம்பு. அப்படியா? ஆமா. புறப்பட்டு வாங்க போகலாம். வேலையை பெற்று விட்டோம். என் தங்கைக்கு அண்ணன் கொடுக்கும் சீரம் நான் தர வேண்டும் என்றால் அந்த வேலையை நல்ல முறையில் செய்து புறப்படுகிறேன். நகர்வலம் பார்த்து வந்தாலே பணம் வரமே. ஒலி பார்த்தனே உதய மாறமே. மூஞ்சேத்தி மாறாது. யாரும் ஒரு ஆம்பளை வந்து இப்படி மோதுறேன். என்னங்க? என்ன யார் என்றே தெரியவில்லையா? இல்லையே. நல்லா பாருங்க. நல்லா பாருங்க. எங்க திரும்பி காட்டுறீங்க? நீ யார் என்ற விளக்கம் எனக்கு தேவை. என்னங்க? இந்நாட்டு இளவரசி. என் பெயரோ எழிலரசி. நாட்டு மன்னரின் மகள். ஆமாங்க. உங்களை அரசவையில் நான் பார்த்தேன். ஞாபகம் இருக்கிறது. வணக்கங்க. வணக்கங்க. இதுவா எல்லைப்புறம். இந்த எல்லைப்புறத்துக்கு பெண்கள் வரவே கூடாது. என்ன சொன்னால் வேறு ஒரு நாட்டவர்களால் ஆடவர்களால் உங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்படலாம். நீங்கள் வந்திருக்கின்ற இடம் தவறு. வந்து புறப்படுறீங்களா? முடியாதுங்க. என்னங்க? சரி, வந்த காரணம் எதற்காக நாடி வந்திருக்கேன் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? பேடியே என்னங்க? என்ன என்று உங்களை அரசவையில் பார்த்தேனோ அன்றிலிருந்தே உங்க மேல ஒரு இதுங்க. எதுங்க? புரியவில்லையா? காதலுங்க. இளவரசி என்ன வார்த்தை பேசுகின்றார். நீ கோபுரத்தை சேர்ந்தவள். நானும் நீ பஞ்சமத்திலே படுத்துக் கொண்டு பட்டாறு பல உடுத்தி பல கனவுகள் காண்பவள். நான் அன்றாடம் கஞ்சிக்கும் குழுக்கும் கையேந்தி நிற்பவன். உனக்கும் எனக்கு ஏணி வைத்தாலும் எட்ட அது நீ வந்திருக்கின்ற இடம் தவறு. முடியாதுங்க. என்னங்க? என்னை காதலிக்க முடியுமா? முடியாதா? முடியாதாங்க. ஒரு எடுத்து வைக்கிற பின்னாலே முடியாதுங்க. என்னங்க? உங்களால காதலிக்க முடியுமா? முடியாதா? என்னால் முடியாதது என்னால் ஆகாது. என்னங்க? திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து முடியாதுங்க. முடியாது. நான் இந்த வேலையில் சேர்ந்திருப்பது எப்படியாவது என் தங்கச்சிக்கு அண்ணன் கொடுக்க செய்யணும்.
மென்டலா நீ எப்ப நினைச்சு இப்ப தவறாக நடந்து கொண்டாயோ இந்த பதவி கொடுத்தாருல உங்க அப்பா ஆமா அவங்க என்ன சொல்றாங்க பாரா செவன் பேசிங் போல இந்த ஆடி மாசத்துல நாய் ஓட்டி இல்ல அந்த மாதிரி ஓட்டி நாயா நீயா ஆடி மாசம் நாயா போறியா பாரு எப்ப நினைச்சு இப்ப தவறாக நடந்து கொண்டாயோ ஆமா. பதவி கொடுத்தாருல உங்க அப்பா அது ஏன் நீ கேட்போம் நீ என்னென்ன தவறுலாம் செஞ்சியோ அதெல்லாம் என்னங்க போகாதீங்க நில்லுங்க என்னங்க நீங்கள் யார் என்றே தெரியாமல் ஏன் தந்தை உங்களிடத்தில் பதவி கொடுத்தார் இல்ல ஆமாங்க அதை கண்ணும் கருத்துமாக செய்றீங்களா நான் உங்களை சோதனை தான் செய்து பார்த்தேன் என்னங்க நான் ஆத்திரத்தில் அறிவை இருந்து விட்டேன் உன்னை தவறாக நினைச்சிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க பரவாயில்லைங்க நான் போயிட்டு வரேன் என்னங்க போகாதீங்க நில்லுங்க இருந்தாலும் நான் உங்களிடத்தில் ஒரு ரகசியம் சொல்ல வேண்டுங்க ராணுவ ரகசியம் இப்படி பக்கத்துல வாங்க இன்னும் பக்கத்துல வாங்க இப்போ இதுல நான் என்ன குற்றம் செய்து விட்டேன் என்று தெலுங்குல பாட்டு பாடுறீங்க மகளே 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 ஆமா இங்க ஐயா உன் பொண்ணு பாத்தியா ஊர் பாத்தியா ஐயோ அப்பா நான் போறேன் என்னன்னு சொல்ல போறேன் அப்பா மகளே ஆமா இங்க என்னமா நடந்தது அப்பா நம்ம அண்ணன் எப்படி அவன் தங்கச்சியை கெடுத்தானோ அதே மாதிரி அந்த பாவி எனக்கு கெடுக்க வர பாவி ஆடி பாவி எழிலரசி நைவஞ்சிக்கு நாய் ஆடி ஏன் சொல்லல சனி ஐயோ எத்தனை நாள் காத்திருந்தா என்பதை பேர்பட்ட வீண் போய் நீ சுமத்த வேண்டும் என்று மன்னா நான் சொல்லும் வார்த்தை கேளுங்கள் தன் கொடுத்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நான் நகர்ந்து வந்தேன் பின்தொடர்ந்து அவளும் வந்தால் என்னை காதலிக்க என்று தெரிவித்தால் நான் தான் வேண்டாம் என்று தெரிவித்தேன் எனக்கு கோபம் வந்தது சாட்டு எடுத்தேன் வாட்டி வகுத்தேன் ரகசியம் சொல்வதாக அழுத்த அவதான் எனக்கு எடுத்து தள்ளிட்டாங்க வேணா நாட்டு மக்களை கேட்டு பாருங்க அப்பா மகளே இவங்க எல்லாம் போய் சொல்லுவாங்க நீங்க நம்பவே நம்பாதீங்க போதும் வாய முடி ஏக்கலி செல்வா நல்லவன் என்று உனக்கு பதவி கொடுத்தேன் என் மகள் கற்பை கிடைக்க துணிந்தாயா ஆமா குற்றம் நான் செய்யவில்லை மன்னா மன்னா உளம் மாறி நடக்கவில்லை மன்னா மன்னா தாய்க்கொரு பிள்ளை நான் மன்னா மன்னா தவறேதும் செய்யவில்லை மன்னா 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 கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதன்மை என்று சொல்லுவார்கள் மன்னா எந்த குற்றமும் செய்யாத மன்னா என் மீது வேண்டும் என்று அந்த சைனா மூஞ்சி பழி போடுறான் நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவையில் அரசாட்சி நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனின் அரசாட்சி நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனின் அரசாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி கடவுளே, அருளாளா, மதக்கலாய், போன
என் மீது வேண்டும் என்றே அவர்கள் பழி சுமத்துகின்றார்கள். தளபதியாரே, அண்ணே, இவனை விடவே விடாதீர்கள். விடமாட்டேன். பாதாள சீரில் நீங்கள் சித்திரவதை செய்யுங்கள். அப்படியாகட்டும், நீங்க சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இளவரசி, தளபதியாரே, நீங்கள் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நானும் போயிட்டு வரட்டுமா? சென்று வாருங்கள். எனக்கு ரொம்ப டயர்ட். அந்த கேள்விக்கு வாயை பத்தியா? வாயை ஃபுல்லா வெத்தலை பார்க்க அடிக்கணும், பேச முடியாத கூட எனக்கு கேக்குறான். நான் எப்படி வாழணும் எல்லாம் என்ன பார்த்து கத்துங்க. ஒரு பொம்பளையா பிறந்தா நல்லா அடக்கு உடக்கமா இருக்கணும். தளபதியாரு, நானும் சென்று வரட்டுமா? சென்று ஓய்வெடுத்துக் எனக்கு கொள்ளுங்கள். உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. அப்படியா? சென்று வாருங்கள். பாலா பால்லாம் உள்ள ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்கு. போயிட்டு வரட்டுமா? சென்று வா. என்னங்க, போயிட்டு வரட்டுமாங்க? மூடி போடி தேவடியா. ஏண்டா அறிவு, இங்க வாடா. டேய், அவன் என்ன பார்த்து அந்த வார்த்தை கேக்குறானே, எனக்கு அது கூட கஷ்டமா இல்லடா. இந்த என் மாடகட்ட சக்காலத்துக்கு சிரிக்கிறாளுக்கு பாரு சிரிப்பு. டேய், என் மனசு கஷ்டமாகுது. நான் உன்னை கூப்பிட்டு சொன்னா நீ என்ன அசிங்க பத்திரியா? எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா என்ன ஆளு? அதுவும் என்ன பார்த்து அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டுக்கலாம். அதுவும் இந்த ஊர்ல என்ன பத்தி அப்படி சொல்லுவாங்களா யாருன்னா? கேட்கலாமா? கேட்கணும், சும்மா விடலாமா? தளபதியாரே, என்ன பார்த்து அப்படி ஒரு வார்த்தை கேக்குறானே, அந்த கேக்குற வாயை உடைக்காம விடலாமா? டேய், ஏண்டா அறிவு, இந்த நாட்டுக்கு அம்மா யாரு? பத்தினிடா, பத்தினி. பத்தினிடா, பத்தினி படவேட்டா பத்தினி படவேட்டா. நாவல ஒன்று தடவிட்டா. டேய், என்னம்மா? எங்கடா தடவை போற? இல்லம்மா, கை கால் கை கால். ஏண்டா, இடுப்பு உயரம் இல்ல, நீ எங்க வந்து என்ன நீ தடவை போற? எங்க தடவை போற நீ? தளபதியாரு, இளவரசி, ஏண்டா? டேய், அம்மா, தயவுசெய்து எடுங்க பேசு. ஏண்டா, ஸ்ப்ரே அடிக்குது அவர் மூஞ்சில, எடுங்க பேசு. உனக்கு என்ன கஷ்டமா இருக்கு? நான் தட்டிக்க. டேய், உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா அரண்மனைக்கு வந்திருப்ப, அதுவும் நீதி கேட்க சொட்ட பூச்சி ஒரு தங்கச்சியை கூட்டு வந்திருப்ப. ஏதோ என் அண்ணன் ஆசையில கெடுத்துட்டான் உன் தங்கச்சிய. ஏதோ 5-10 வாங்கிட்டு வீட்டை பார்த்து வழி நடக்கிறானா? நீதி வேணும், நீதி வேணும். அரண்மனைக்கு வந்து என் தந்தை இடத்துல என்ன அடிவாங்க வைத்து விட்டார். என்ன அடிக்க போச்சு? தோல்விதனை எழுதட்டும் வரலாறு, துணைக்கின்றி மேல் யார் கூறு. எல்லாம் என் தலைவிதி. நான் ஒரு ராசி ராஜா, இதுவரையோ ஆயிரம் பாடத்தும் மனது என் ஆசைக்கு இல்லை உறவே. நான் ஒரு ராசி இல்ல ராஜா.
போற எங்க எட்டுதான் கரெக்டா இருடா, டேய். போடா, போடா. தளபதியாரே, இளவரசி நான் சென்று ஓய்வு எடுக்கட்டுமா? சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இப்பதான் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. பெண்ணில் வச்சிருக்கேன், குளித்து விட்டு ஓய்வெடுங்கள். சென்று வாருங்கள். தளபதியாரே, ஏய், இந்த சக்காலத்துக்கெல்லாம் எனக்கு திட்டத்தினால எனக்கு கண்ணு பட்டிருக்கோம். ஏய், உள்ள வந்து சுத்தி பாட சொல்லுங்க. அழகா சுத்தி போட சொல்ற ஆகட்டும். அப்படியா? ஆ. நாட்டு மக்கள் என்ன போயிட்டு வரட்டுமா? பாய் தரங்கடிய சக்காலத்தீங்களா? எல்லாம் வெத்தலை பாக்கு போட்டு உக்காந்து என்னங்க போயிட்டு வரட்டுமா? பாய். ஐயா காய்ச்சல்வா, வாங்குற சம்பளத்துக்கு ஏதாவது பேசுங்க ஐயா. என்ன பேச வேண்டும்? எதனா பேசலாம். மறந்து விட்டது. நான் பைத்தியமா நான் என்ன பேசுறது காய்ச்சல்வா, ஐயா நீ ஒரு நல்லவன். சரியான வசனம் ஐயா, சரியான வசனம். சிக்ஸே அண்ணனே ஒரு டீ சொல்லு நீ ஒரு நல்லவன், வல்லவன், திறமைசாலி, புத்திசாலி, பட்டவனை பிடித்தவன். இதற்கெல்லாம் காரணம் நான் தானே. அப்படியா? ஆமாண்டா. என் மீது உங்களுக்கு என்ன கோபம்? ஏய், அன்று ஒரு நாள் நீதிமன்ற நீதி கிடைத்த தங்கைக்கு, உடைய தங்கைக்கு நீதி கிடைத்தது. நீ செய்த தவறு என்னவென்றால் என்னுடைய போர் படை தளபதிக்கு ஆசைப்பட்ட ஒரு பதவிக்கு நான் ஆசைப்படவில்லை. ஏய். என் தங்கைக்கு அண்ணன் கொடுக்கும் செய்து நான் தர வேண்டும். மன்னர் கொடுக்கின்ற வேலை எதற்காக விட வேண்டும் என்றுதான் அந்த வேலை வாங்கினது. சத்தியமாக சொல்லுகின்றேன், உங்களுடைய வேலையில் பாதி வாங்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம், நோக்கம் கிடையாது. பிறரை அழித்து வாழ்பவன் நான் கிடையாது, உருவாக்கி வாழ்பவன் ஐயா. உண்மையாக ஏய், இந்த பதவி உனக்கு வழங்கியது யார்? மன்னர் தான் கொடுத்தார். இந்த பதவி எடுத்தது யார்? நீ செய்த சூழ்ச்சியால் இப்போது எடுத்து விட்டார் ஐயா. ஏய், இப்போ தெரியுத நான் யார் என்று. ரொம்ப நல்லா தட்டுங்க. ஆ? உனக்காக ஒரு புதிய வேலை தருகின்றேன். காத்திரி. யார் அங்கே? ஏய், ஐயா பிடிங்க, ரெண்டு கையால பிடிங்க ஐயா. அவர் ஏழை குடும்பத்துல பிறந்துட்டாரு. ஏழை குடியில் பிறந்தவர், அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒன்றும் தெரியாது. அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. டேய், ஏய், அவன் யாரு எப்படிப்பட்டவனுக்கு தெரியும். வா, அவருக்கு நம்ம தான் சொல்லி தரணும். சொல்லித் தர வேண்டும். நான் சொல்ற மாதிரி நீ சொல்லணும். சொல்றா. ஆ, ஆ. அம்மா தாயே, அம்மா தாயே, சத்தமா சத்தமா அம்மா தாயே, சத்தம் கேக்குதா? கேக்குதா? அம்மா ஒண்ணுதாம்மா கேக்கல. சத்தமா அம்மா தாயே, இன்னும். பேஸ். அம்மா தாயே. ஒளிகிற பாவி. அவன் தெரிஞ்சு சொன்னா எங்க தெரிஞ்சுங்க? இடிக்குதா? சத்தியமா சொல்ல உனக்கு ஒரு அடி அடிச்சுப்பேனு. அடிக்கல. சத்தியமா சொல்றா. நீ தலைமை சத்தியமா சொல்ற ஒரே ஒரு அடி. அடிக்கல. அடியோன உன்னை. சரிங்க, சரி வாங்க ஐயா. அம்மா தாயே, அம்மா தாயே, உங்களால முடிந்தது. உங்களால் இயன்றது. பழைய பீயும் ஜோரை தான் கொட்டுங்கம்மா. ஐயா சீக்கிரம் வாங்க, உள்ள பரோட்டா வச்சு சீக்கிரம் வா. ஏய், தேவை. இலத்து போடணும் வா. ஐயா காய்ச்சல்ல எற திருவோட்ட வேண்டாங்க. யாராண்ட நல்லபடியானு. வீதி வீதியாக சென்று பிச்சரித்துக் கொண்டு என்னுடைய பாதாள நியமம் சேர்ந்து விடு. எங்கங்க? பாதாள சிறை அடி குழந்தை. நீ கரெக்டா சொல்ல. நாட்டு மக்களை, இவனுக்கு யாராவது அன்பு, கருணை, பாசம் என்று சொல்லி 5 10 1 ரூபாய் பணம் இவனுடைய நிலைமைத்தான் உங்களுக்கும். ஆடி 2 வேலைக்கு முக்காலே இருக்கிறீங்களா? ஆடி மாசம் ஃபுல்லா புக்கு வரமா நாடகத்துக்கு. நான் யாருக்கு என்னமா தீங்கு செய்தேன்
கடித்தேன், யார் குடியை நான் கடித்தேன், மனிதர்கள் நாம் இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தால் இறைவன் ஒரு கணக்கு போடுவானா இவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அந்த பிரம்மனுடைய தலையில் நான் இப்படித்தான் அறிவு சாக வேண்டும் என்று எதிர்க்கிறது. தெரியவில்லையா தாய்மார்களே? தர்மம் தலைகாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பாவிக்கு நீங்க யாருமா தர்மம் செய்ய போறீங்க? அம்மா 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 இல்லாத இந்த உலகத்தில் இந்த பாவி நான் பிச்சை எடுத்து வாழ வேண்டும். தாயே 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவும் அன்னைக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஊழத்தை எல்லாம் பாழா தந்து கொத்தி வளர்த்த அம்மாவும் அன்னைக்கு முன்னாலே எல்லாமே சும்மாவோ அன்னைக்கு முன்னாலே எல்லாமே சும்மா
சொன்னாலும் எனக்கு கஷ்டத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னு சொன்னா உயிரே பறக்கின்ற பட்டத்திற்கு அந்த நூல் தான் காரணம் யாருக்கும் தெரியாது. அது போல நம்ம வளர்வதற்கு முக்கியமான காரணம் நம்ம ஒவ்வொரு அப்பான்னு எந்த குழந்தை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. எந்த வறுமைக்கு போனாலும் எந்த கஷ்டத்துக்கு போனாலும் எந்த வறுமை என்கிட்ட காட்டாம என்னை அன்பாய் வளர்த்து அனாதையாய் விட்டு விட்டு சென்று விட்ட தந்தையே, வறுமைய சொன்னதில்லை நீ வாரிமானம் நின்னதில்லை, எதையுமே கணக்கினே இன்று வரை என்னவில்லை. சுகம் எதுவும் இல்லை, ஒரு சொந்தமாக தந்ததில்லை, எதையுமே கணக்கினே இன்று வரை என்னவில்லை. என்னவோ பாசத்தான் மாறாது, பட்டு கிடந்தா அப்பா அம்மாவும் அன்புக்கு ஈடாகும் ஆகாசம், அம்மாவும் எங்களை மிஞ்சிடுமா தாய்வாசம். ஓடி உரத்தோ நாடி நரம்பெல்லாம் உவாசம், வேறு துணித மரமடி குளிரியாசம், வேறு துணித மரமடி குளிரியாசம். ஜெயம் அன்பார்ந்த நாடக கலாரசிக பெருமக்களே, அண்ணன் கொடுத்த சீதனம் காளியம்மன் திருவிளையாடல் நாடகம் நல்ல முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு நல்ல ஒரு வேலையில உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், ஒரு 5:30 மணிக்கு மேலே 5:30 மணிக்கு அம்மன் வேஷம் 3 காளி வேஷம் வர தயாரா இருக்குது. தயவுசெய்து யாரும் எழுந்து போகாம அந்த அம்மனோட தரிசனத்தை நீங்க அனைவரும் பெற வேண்டும். ஏனென்று சொன்னால், எவ்வளவு பேர் இந்த கிராமத்தில் நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், வீட்டுல பிரச்சனை இவ்வளவு பேர் இருக்கலாம். அதாவது நம்புறவங்களுக்கு தான் கடவுள், நம்பாதவங்களுக்கு கடவுள் இல்லை. ஒரு செங்கல்ல வணங்கினா கூட முழு நம்பிக்கையோடு வணங்கணும். அவன் நம்பிக்கையோடு நடக்கணும், நடக்காதவனும் வணங்கக்கூடாது. அப்படி முழு நம்பிக்கையோடு நீங்கள் அமர்ந்திருந்து அந்த அம்மன் தரிசனத்தை பார்த்து விட்டு உங்க கை கடிச்சு காணிக்கூடாது அம்மனுக்கு சிலிங்க அந்த அம்மன் கையால் ஒரு விபூதி வச்சுட்டு போனீங்கன்னா நிச்சயம் வாய்ப்பு நல்லா நடக்கும். நம்புங்க, நம்புறவங்களுக்கு கடவுள் உண்டு. நன்றி, வணக்கம். நாடக துவக்கம். என்னுடைய தந்தை எனக்கு விருப்பமில்லாத திருமணம் செய்து வைத்து விட்டார். அதனால் எனக்கு மன நிம்மதி என்பதே கிடையாது. நான் இருப்பதை விட இறப்பதே மேல் என்று நினைக்கின்றேன். இளவரசே, தளபதி, நான் இருக்கும் போது இறப்பு என்ற ஒரு வார்த்தை நாவலிந்து வரலாமா? தளபதியாரே, இளவரசி, என்னுடைய தந்தை ஒரு ஏழை பெண்ணை எனக்கு விருப்பமில்லாத திருமணத்தை செய்து வைத்து விட்டார். அதனால் அந்த பெண்ணிடம் வாழ்வதற்கே எனக்கு பிடிக்கவில்லை. மன நிம்மதி என்பதே கிடையாது. அதனால்தான் நான் இருப்பதை விட இறப்பதே மேல் என்று உரைக்கின்றேன். இளவரசே, உங்களுக்கு மன நிம்மதி சந்தோஷம் இரண்டும் இருந்தால் இறப்பு என்ற ஒரு வார்த்தை உங்கள் நாவலில் வந்திருக்காது. உண்மைதான். நான் உங்களுக்கு மன நிம்மதி சந்தோஷம் இரண்டையும் தருகிறேன். ஆனால் நீங்கள் என்னுடன் வந்தால், நான் உன்னுடன் வந்தால் எனக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் நீங்கள் கொடுக்கின்ற. நிச்சயமாக. அப்படி ஆமா. புறப்படுங்கள், போகலாம். மகனே, அன்று உரைத்த செய்தி ரகசியம் இன்று வேலை வந்தது. மகனே, நீ அழைக்கும் வரை இந்த பக்கம் தலைமையில் படுக்க மாட்டேன். தொடர வேண்டாம். சற்று வந்து வாங்க. அப்படியா? ஆமா. ஆகட்டும். வந்து நீ அழைத்தா தானே வருவேன். வந்து ஆமா. போயிட்டீங்களா? வந்துமா? Bye. Bye. I love you. எனக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கொடுக்கிறேன் என்ற தளபதி அழைத்து வந்தார். இவ்விடம் வந்தால் ஒரு வணக்கம். வணக்கம் என்பது ஒரு முறைதான்.
வணக்கத்தை நான் ஏலம் நான் ஏலம் விடவில்லை. நாட்டுக்கிழமை நீங்கள் வந்து என்னை பார்க்க வேண்டாம். சாதாரண விஷயமா நான் நேருக்கு நேரம் பார்க்க முடியுமா? அப்படி அப்படியா? ஆமா. நான் எதற்காக வந்திருக்கிறேன் தெரியும்? தெரியும். என்னுடைய தந்தை ஒரு ஏழை பெண்ணை எனக்கு விருப்பமில்லாத திருமணம் செய்து வைத்து விட்டார். சரி. அதனால் எனக்கு மன நிம்மதி என்பதே கிடையாது. மன நிம்மதி கிடைக்கும் என்றுதான் இவ்விடம் வந்து இளவரசரே, நீங்கள் வந்து எனக்கு அனுமதி கொடுக்கிறேன்டா. உங்களுடைய மனைவியான மருந்து உங்களுக்கு கொடுக்கலாமா? அப்படியா? ஆமா. அப்பேற்பட்ட மருந்தை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். இது என்னது? என்னது? முக்கண சாரம். அப்படி என்றால் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. பப்ளி வாயா? பப்ளில மாப்பழம் வாங்கின சொல்ல முக்கணி காத்தாரு முக்கணி சாருங்காது. அப்படியா? இதை நான் என்ன செய்ய வேண்டும்? கண்ணை மூடி கப்பு நடித்தால் வந்துவிடும். எனக்கு மன நிம்மதி தானாக வந்துவிடும். அவ்வளவுதானே? அருந்தட்டார். பாத்து வாரி தலை மோதுக்கோ. உன் தலையை மோந்துக்கனாக்கா வரவே வராது. உன் தலை தான் இதுக்கு மார்க்கமா? அப்படியா? ஆமாம். இதை அறிந்ததும் என் தொண்டையில நான் கரங்கரான்னு எரியுது. அந்த தொழில் தான் செய்ய. அப்படியா? சரி, அருந்தட்டா. ஆமா, என்ன வரும் நடுக்கடலிலே கப்பலால போய் கொண்டிருக்கட்டும். நடுக்கடலுக்கு போயிட்டோம். கப்பல்? ஆமாங்க. ஆமா, நீ டபுள் டபுள் தெரிகிறது. என்னுடைய கண்களுக்கு பொடினா குச்சினியா முதல்ல ஜிப்ப போட்டு அது இருக்கட்டும். அது இருக்கட்டும்டா, எனக்கு தெரியும்டா அதெல்லாம். டேய், நான் எப்படிக்கிறேன்? நல்ல போது மழுக்கிறேன். ஆமா ஆமா, எப்படியே இருப்பேன் நானு. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. டேய், எனக்கு தெரிஞ்சுடா. சரி, அந்த நடு கடலுக்கு கப்பல்லையா? எனக்கு இவ்வளோ நல்லது செய்த உன் பேரை சொல்லு. உன்னுடைய பெயர் மோகனா? அப்படியா? இருந்தாலும் இப்போ இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய மனமாகப்பட்டது எப்படி இருக்கின்றது தெரியுமா?
வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போடுவான் நீ. உடம்பு முழுவதும் என்ன நானா சேர்க்கிறேன். என் உடம்பு முழுதும் என்ன நீயாக தேய்க்கிற. அத்தான் பன்னீரை வெந்நீரை கலக்கிறேன். பன்னீர்ல வெந்நீரை கலக்கிற. அத்தான் நானாக ஒரு குளிக்க வைக்கிறேன். நீயாக என்ன குளிக்க வைக்கிற. குளிக்க வைத்த பிறகு தேவையான உணவெல்லாம் வகை வகையா செய்யறேன். எனக்கு தேவையான உணவுகள் எல்லாம் வகை வகையாக செய்கிறான். உணவா இருந்தாத்தான் அருந்துறேன். உணவு இருந்த பிறகு பிறகு பால்ல கொஞ்சம் தேனை கலக்கிறேன். பால்ல கொஞ்சம் தேனை கலக்கிற. பால் இறங்கத்தான் அருந்துறேன். பால் இருந்த பிறகு நம்ம இருக்கிற வேலை தெரியுமா? என்ன எப்போது பார்த்தாலும் பஞ்சனைக்கு போவதுதான். பஞ்சனிலேயே வேலை. ஆமாத்தான். அவ்வளவுதான். ஒண்ணுவது இன்னொன்று உறங்குவது. அப்படி பார்க்கலாமா?